கனடாவில் ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் சில்லறை பொருட்களுக்கான கொடுப்பனவு எதிர்வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் இந்த கொடுப்பனவு அதிகரித்து வரும் உணவு மற்றும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க உதவும். வழங்கப்படும் கொடுப்பனவு தொகை வருமானம் மற்றும் குடும்பத்தின் அளவை பொறுத்தது. ஆண்டுக்கு $25,000 வரை சம்பாதிக்கும் ஒரு தனிநபர் $267 வரை பெறுவார். இதேவேளை ஆண்டுக்கு $40,000 வரை சம்பாதிக்கும் 4 பேரைச் சேர்ந்த ஒரு குடும்பம் €533 பெறும். இந்த பணம் கனடா வருவாய் முகமையால் தானாகவே அனுப்பப்படும். எனவே மக்கள் இதற்கு தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை. ஆனால் இதனை பெறுவதற்கு அவர்கள் தங்கள் 2024ஆம் ஆண்டு வரி கணக்கை தாக்கல் செய்திருப்பது அவசியம். அத்தோடு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் GST வரி கழிவையும் பெற்றிருக்க வேண்டும். கனடா மளிகை மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான உதவித்தொகை எனப்படும் இந்த புதிய திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இந்த புதிய உதவித்தொகை மூலம் 12 மில்லியனுக்கும் அதிகமான கனேடியர்கள் ஆதரவை பெறக்கூடும் என அரசாங்கம் கூறுகிறது. அத்துடன் இது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க மக்களுக்கு உதவும் என அரசாங்கம் நம்புகிறது.